இப்ப மோசே தனியா நிற்கிறார். மோசேக்கு இந்த இடத்துல அனுகூலமா பேசுறதுக்கு யாருமே கிடையாது. மோசைக்கு முன்பாக வரக்கூடிய கேள்விகளுக்கு மோசைக்காக கூட நின்று பதில் சொல்றதற்கு யாருமே கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு மோசையை எடுத்து காட்டுறதுக்கு பதிலும் கிடையாது. இந்த நிலையில தான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன்? உங்களை நம்பிதான் இந்த பாதையில் நடந்து வந்தேன். நீங்க சொன்னதுனால தான் இவ்வளவு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப என் முன்னாடி இருக்கிற கேள்விகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், என்ன சொல்ல போறேன்? கேட்டது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, நான் ஓரேபில கண் மேல நிற்பேன், நீ வேற எங்கேயும் பார்க்காத, அங்க வந்து பாரு, உனக்கான பதில் அங்க உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று வரவில்லை, ஆனால் ஆராதித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கான பதில் ஒரே ஒரு இடத்துல தான், கண் மேல மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கான பதில் கண்மலையில உண்டு. இயேசுவின் நாமத்திலே கூட ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த கண்மலையை பார்க்கிற முகத்தை வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கண்மலையை பாரு, அங்க நான் நிற்கிறேன் மோசே, நான் உனக்காக நிற்கிறேன். ஹல்லேலூயா. வேற